எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதீர்கள், கர்த்தர் விளம்பினார். Jeremiah chapter 13 verse 15 says, give ear and listen, be not proud, for the Lord has spoken. செவி கொடுத்து கேளுங்க, கேட்டுட்டு அது யாருக்கோ வந்த காரியம் என்று சொல்லிட்டு அதை அற்பமாய் தூக்கி போட்டு விட வேண்டாம். ஏன் அப்படின்னா இது தேவன் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அதனால இதற்காக நாம் ஜெபிப்போம். Give ears and listen carefully. After listening, just don't throw away that or leave it as it is in reckless way, but listen and start praying because God has asked us to pray. 2025 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி In the year 2025 August 5th, ஜப்பான்ல ஒரு நிலநடுக்கம் உண்டானது. there was an earthquake in Japan. கட்டிடங்கள் எல்லாம் இடிந்தது. The buildings all were collapsed. சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. And there was a tsunami warning given to the people. டோக்கியோ, செண்டாய் மற்றும் கடற்கரை பகுதிகளில் நிலம் மிகவும் அதிர்ந்தது. And in the coastal areas and Tokyo and Sendai, the earth was shaken very immensely. தேவ பிள்ளையே, Children of God, நம்ம பார்த்தோம், அதாவது ரஷ்யால 8.8, in Russia we saw 8.8, அலாஸ்கால 7.5 எதுவோ பார்த்தோம். we saw in Alaska 7.5 சிலில Richter. பார்த்தோம் 7க்கு மேல. In Chile we saw more than 7 Richter magnitude. இப்படி பல பகுதியில 7 புள்ளிகளுக்கு மேலாக நில அதிர்வு, பூமி அதிர்ச்சி என்ன செய்கிறது, உண்டாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடைசி நாட்களிலே ஏற்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களாய் இருக்கிறது. We see in many places more than 7 Richter magnitude. This is all happening in the last days of the world. தேவ பிள்ளையே, Children of God, லூக்கா 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து இப்படியாக வாசிக்கிறோம். we read from Luke chapter 21 verse 9. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்க கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். And when you hear of wars and tumults, do not be terrified. இவைகள் முன்னதாகவே நடக்க வேண்டும், ஆனாலும் முடிவு உடனே வராது. For these things must first take place, but the end will not be at once. அப்பொழுது தேவன் ஜனத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். Then Jesus said to them, nation will rise against nation and kingdom against kingdom. பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகளும், There will be great earthquakes, பஞ்சங்களும், and in various places famines கொள்ளை நோய்களும் உண்டாகும். and pestilences, வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள் உண்டாகும். and there will be terrors and great signs from heaven. தேவ பிள்ளையே, Children of God, பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சி, in many places great earthquakes, பஞ்சம், கொள்ளை நோய், there will be famines and pestilences, யுத்தம், there will be war. இது எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. All this is happening at present. இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. All these things are happening at the present. நம்ம சும்மா மத்தேயு 24வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரத்தை அப்படியே வாசிச்சுட்டு என்ன செய்யறோம், இதெல்லாம் பார்க்கிறோம், பார்த்துட்டு அப்படியே ஏதோ வாசிச்சோம், அவ்வளவுதான். Just like that we are reading Matthew 24, Luke 21 and Mark 13. Just like that we are reading and we seem to be very quiet. இதெல்லாம் நடக்கிற வேளையில When all these things happen, தேவன் வந்து வாசல் அருகே என்ன செஞ்சிருக்கிறாங்க, the Lord is coming and standing at the gate. வாசல் அருகே வந்திருக்கிறாங்க. He is coming and standing at the gate door. அப்ப இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. And at these days all these things are happening. அதனால தான் தேவன் சொன்னாங்க, எப்ப அப்படின்னா 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது, அதை கல்லர் குகையாய் மாற்றி இருக்கிறார்களே. That is why in 2018 January 5th I heard a voice from heaven when God Heavenly Father said, my house is a prayer house for all people, but you have made a den of robbers. இப்படி சொல்லி தேவாலயத்திலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்து உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது இதை கேட்ட வேதபாரகரும் பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் என்ன செய்தாங்க, இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். And this is what Jesus was preaching in the church of Jerusalem. When Jesus said about this, the elders
the teachers of the law, and all those who, the high priest who were in charge of the church, they were seeking a way to kill Jesus. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஊழியம் செய்த காலத்திலே எருசலேம் ஆலயம் இப்படியாக கல்லறு குகையாய் காணப்பட்டதை பார்த்தாங்க. Jesus saw this temple of Jerusalem as changed to be the den of robbers when he was doing his ministries 2000 years ago. யோவான் 2வது அதிகாரத்துல 14 இருந்து 17 வரைக்கும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். We read in John chapter 2 from verse 14. தேவன் தேவாலயத்துல ஆடு மாடுகள் புறாக்கள் விற்கிறவர்களை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத காசு கடைக்காரங்களா இருக்கிறத பார்த்து அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு சவுக்க கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணினாங்க. When Jesus saw in the temple of Jerusalem people who were selling oxen, sheep, pigeons, and the money changers who were sitting there, he was very angry and he made a whip of cords. ஆடு மாடுகளை எல்லாத்தையும் தேவாலயத்துக்கு புறம்பே என்ன செய்தாங்க, அதை எல்லாத்தையும் புறம்பே துரத்தி விட்டாங்க. காசு கடைக்காரருடைய பலகைகள் எல்லாம் என்ன செய்தாங்க, கவிழ்த்து போட்டாங்க. புறா விற்கிறவங்களை நோக்கி சொன்னாங்க, இவ்விடத்துல இருந்து எடுத்துட்டு என்ன செய்யுங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. And he saw the people who were selling the sheep and oxen and drove them all out of the temple. He overturned the tables of the money changers. He told to the people who were selling pigeons, take these things away and do not stay here hereafter. ஆடு மாடுகள் எல்லாம் அவிழ்த்து தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டாங்க. காசுக்காரருடைய காசுகளை எல்லாம் கொட்டினாங்க, பலகைகளை கவிழ்த்து போட்டாங்க. இதெல்லாம் தேவன் எதுக்கு செய்தாங்க அப்படின்னா, தன்னுடைய பிதாவின் வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். என்னுடைய பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கு, ஆனா அதை நீங்க கல்லர் குகையாக வியாபார ஸ்தலமாக மாட்டுகிறீங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்தாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஊழியம் செய்த நாட்களில செய்தாங்க. In the temple of Jerusalem, Jesus drove all the sheep and oxen. He poured out all the coins of the money changers and he overturned their tables. He also told to the people who were selling pigeons to get out from there, take these things and get away. Why Jesus did all these things? Because his father's house is meant to be the prayer house for all the people. The zeal for the house of his father was consuming him. So this made Jesus do all these things and chase away everyone from the temple of Jerusalem because they made it a den of robbers.